ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இந்த ரெசிபி பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக நான் பண்ணியிருக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அடுத்து பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டாக பார்த்து எடுத்து ஒரு 8 பூண்டை 2 துண்டாக கட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஒரு 100 கிராம் வெண்டைக்காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு கழுவுனதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு ஈரம் போக நல்லா துடைச்சிருங்க. அதுக்கப்புறம் அதை வீடியோவில் காமிக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி பூண்டு வெங்காயத்தோடைய சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஒரு 200 ml தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா 200 ml தண்ணியை வீடியோவில் நான் காமிக்கிற மாதிரி லேசாக சூடு பண்ணிவிட்டு அதில் புளியை போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன், 3ஐயும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாம் வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பூண்டு, வெண்டைக்காய் 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெண்டைக்காயை சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வெண்டைக்காயினுடைய வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. ஒரு 5 நிமிஷமாவது வதக்கணும். இந்த ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். வதக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய், பூண்டு எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் வருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. தக்காளி நல்லா வெந்து போகணுங்க, குழஞ்சிடணும் தக்காளி. அந்த அளவுக்கு தக்காளியை வதக்கிடுங்க. தக்காளி வெந்ததும் அரிசி களைஞ்ச 2வது தண்ணி, முதல் தண்ணி ரொம்ப திக்காக இருக்கும், அதை கீழே ஊற்றிடுங்க. 2வது தண்ணியில் ஒரு 100 ml அளவுக்கு இதில் சேர்த்துக்கங்க. இது குழம்புக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையை கொடுக்குங்க. இந்த அரிசி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச புளிச்சாறை வடிகட்டி இதில் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா தண்ணி கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி ஒரு கொதி வந்ததும் மசாலா பொடி சேர்க்க ஆரம்பிக்கலாங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதோட குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டில் மசாலா பொடி அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது அல்லது கடையில் வாங்கின குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதோட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இது 3ஐயும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கி கொதிக்க விடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நாம் சேர்த்த புளி, மசாலா பொடி இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காயை மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்குங்க. இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு இனுக்கு கறிவேப்பிலையை பச்சையாக இதில் சேர்த்துக்குங்க. பச்சை கருவேப்பிலை இதில் போடும்பொழுது நல்லா கொதிக்கிறதுனால கருவேப்பிலையுடைய வாசம் குழம்பு முழுக்க இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழம்பு நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை போட்டதும் அடுப்பில் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம சாப்பிட்றதுக்கு வெண்டைக்காய் குழம்பு ரெடிங்க.